ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய திருக்கடையூர் அபிராமி கோவில் அமிர்தகடேஸ்வரர் டெம்பிள், அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு 70வது பிறந்தநாள் முன்னிட்டு அந்த 70வது கல்யாணம், அதாவது இது வந்து பீமரத சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 60th பர்த்டே கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சஷ்டித பூர்த்தி சொல்லுவாங்க, சஷ்டி பூர்த்தி சொல்லுவாங்க. 80th பர்த்டே முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சதாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 10 விதமான பர்த்டேக்கும் 10 விதமான கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னது வந்து 60, 70 அண்ட் 80க்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுதான் நீங்கள் வந்து மெயின் ஆர்ச், அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் இருக்கும். அந்த எலிஃபெண்ட்லாம் அங்கே நின்றுட்டுருக்கோம். நான் எலிஃபெண்ட் ஹால்னு சொல்கிறேன். அந்த ஹாலுக்கு பேர் எனக்கு என்னென்னு தெரியல. நல்ல ஒரு பெரிய ஹால் இருக்கும், மெயின் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே இருக்கும். அங்கே வெயிட்டிங் ஹால் மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த கோயில் தாண்டி உள்ளே போகும்போது ஒரு பெரிய ஒரு செட்டிநாடு ஹோட்டல்லாம் எப்படி செட்டிநாடு வீட்டெலாம் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்களோ அதே போல் ஒரு பெரிய ஓப்பன் ஹால் ஒன்று இருக்குது. அந்த நீங்கள் உள்ளே காமிக்கும்போது உங்களுக்கு புரியும். ரிஷிதேவ் ஜாலியாக அங்கே விளாண்டுட்டு எலிஃபெண்ட் கிட்ட விளாண்டுட்டு இருந்தார். திட்டிகிட்டும் வந்தாங்க அவங்க. ஸோ அங்கே போயிட்டு அப்பா அம்மா அண்ணானிலாம் அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க அப்போ பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். அவங்க எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. நாங்கள் ஹோட்டலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிபி பிரதர் தான் அப்பாவை தூக்கிட்டு பக்கத்தில் நிற்கிறாரு. இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். வாங்க தரிசனம் போய் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு நாங்கள் கல்யாணம்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு ப்ரே மட்டும் பண்ணிவிட்டு அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது இந்தியாவில் கூடிய மயிலாடுதுறை அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர்னு சொல்லுவாங்க. அமிர்தமே வந்து லிங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அபிராமி பட்டரால் பாடப்பட்ட புகழ்பெற்ற இடம்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா மார்க்கண்டேயருக்கு வந்து ஒரு யமன்ட்டு பாதுகாத்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யமனையே எட்டி உதைச்சார மார்க்கண்டேயனுக்காக. அந்த அப்பேற்பட்ட புகழ்பெற்றதை வந்து பாடி புகழ்பெற்ற அந்தாதி பாடல்கள்லாம் நிறையா பேர் பாடியிருக்கிறாங்க. அப்பர் சுந்தரர்லாம் பாடியிருக்காங்க. இதுதான் அந்த பெரிய ஓப்பன் ஹால் சொன்னாங்க. பார்த்திங்கன்னா ஒரு செட்டிநாடு ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய ஓப்பன் ஹால் மாதிரியே இருக்கும் பாருங்கள். அந்த ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து வீட்டு ஸ்டைல் மாதிரியே தான் இருக்குது பாருங்கள். இது உள்ளுக்கு போனீங்கன்னாக்கா இன்னும் அந்த அபிராமி கோவில் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நான் போனப்போ ஏதோ பெயிண்ட்லாம் அடித்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இதை தாண்டி உங்களுக்கு போகும்போது உள்ளுக்கு காமிக்கிறேன். உள்ளுக்கு வந்து ஃபோன் நாட் அலோட். ஸோ அதனால் உள்ளுக்குலாம் எந்த வீடியோவும் எடுக்க முடியாது. சும்மா வெளியில் இது போல் இருக்கும்போது சுற்றி வரும்போது எடுத்துக்கலாம். உள்ளே வந்து ஃபோன் நாட் அலோட். ஸோ அதனால் நாங்கள் உள்ளுக்கு எதுவும் எடுக்கலை. இதுதான் அந்த ஏரியா. இங்கே பேட்சாக நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருக்காங்க. அப்புறம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ மாலை மாற்றிட்டு அர்ச்சனை முடிச்சுட்டு வெளியில் வர ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அங்கே போனீங்கன்னா அர்ச்சனை முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே ஒரு கப்பலாக போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு மாலை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் சின்னதாக பண்ணிக்கிட்டோம். கோவிலே ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வாட்ஸ்அப்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. நாங்கள் போன நேரம் ஒரு காலையில் இருக்கோம். காலையில் போயிட்டு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு கல்தூர் மண்டபத்துலாம் பரிகாரத்தெல்லாம் சுத்தம் வந்தோம். அந்த பிரகாரம் ஃபுல்லாக அங்கங்கே சின்ன சின்ன கோவில்கள் உள்ளுக்கும் இருக்குது. அதை பார்த்துட்ருக்கீங்க. எதுக்கு ஓடுற? எதுக்கு ஓடியார நீ முன்னாடி சொல்லு. அப்போ தான் வீடியோ எடுக்க முடியும். திரும்ப கோவிலெலாம் போயிட்டு மாலைலாம் மாற்றிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ஓப்பன் ஹால் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதை விட்டு எக்ஸிட் ஆனிங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டெம்பிள் இருக்குது. அதுக்குள்ளார வந்து சில விஷயங்கள் சாமி கும்பிடலாம் பண்ணோம். பண்ணி பாருங்கள். லெஃப்ட்டில் நோட்டீஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், மண் சன்னதின்னு சொல்லிட்டு. போயிட்டு லெஃப்ட், அதாவது எலிஃபெண்ட் ஹாலுக்கும் இந்த மெயின் டெம்பிளுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் வியூ எக்ஸிட் வியூ காமிக்கிறேன். அந்த இடத்துல எலிஃபெண்ட்டை வரும்போது பார்த்த எலிஃபெண்ட் வியூ. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அங்கே இருப்பாங்க அம்மன் சன்னதி. ஸோ இதுக்குள்ளார போனீங்கன்னா அந்த அந்த கோவில் முடிச்சுட்டு வெளில ரொம்ப நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அபிராமி பட்டர் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த
அந்தாதி பாடல்னு சொல்லுவாங்க. அந்தாதினா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதியும் அந்தமுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. அந்தமே ஆதியாக தொடங்கலாம், அது பேர் அந்தாதின்னு சொல்லுவாங்க. இந்த அபிராமி பட்டர் பாடப்பட்ட பாடல். இங்கே சரஸ்வதி டெம்பிள் கூட உள்ளே இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து பஜனை மடம் மாதிரி நிறைய ரேக்காக அந்த கல் தோணலாம். அப்படியே நாங்களும் சில ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டோம். ஒரு க்ளோஸ்அப் ஷாட், அதுக்கப்புறம் அப்பாவுடைய ஃபோட்டோ. இப்போ கொஞ்சம் இது லாங் ஷாட்டில் காமிச்சா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பிள் தெரியும். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் வெளில அந்த ஸ்நாக்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்கன்னு போனோம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதை நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்நாக்ஸ் டைம். நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். முறுக்கு, லட்டு, மற்ற வச்சுருந்தாங்க, எல்லடை இது போலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு இப்போ உங்களுக்கு கோபுர தரிசனம் காமிக்கிறேன் வெர்டிக்கல் வியூவில். இது ஆக்சுவலி போர்ட்ரேட்டில் தான் என்னால் கவர் பண்ண முடியும். இது ஹரிசான்டில் என்னால் கவர் பண்ணவே முடியல. ஏன்னா அது கீழே நான் வெயிட் பண்ணிட்டு அம்மன் டெம்பிள் விட்டு நீங்கள் வந்த உடனே இந்த எலிஃபெண்ட் ஹாலும் அம்மன் கோயிலும் ஜாயின் ஆகிற இடத்துல தான் நின்று அந்த இடத்த கவர் பண்ண முடியாது. 2 கோபுரத்தையும் ஒரே சமயத்தில் கவர் பண்ண முடியாது. ஒன்று மெயின் என்ட்ரன்ஸோடைய கோபுரம், இன்னொன்று ரைட் சைடு பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் தெரியும் உங்களுக்கு. 2த்தையும் ஒரே உங்களால் கவர் பண்ணணும்னா நான் வெர்டிக்கல் எடுத்து அதை மட்டும் தான் கவர் பண்ண முடியும். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி, இதெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கலான்ட்டு போனோம். இந்த எலிஃபெண்ட் ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லாத்துக்கும் நிறைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தது. நிறைய மக்கள் வந்து லைனாக வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஜெய்னு கூட்டம் வந்துட்டே தான். அந்த நிறைய பேர், இவர் யாருன்னே தெரியல. இவரும் குறுக்கால வந்துட்டுருக்காரு. அண்ணா, அண்ணி, நடுவில் பாருங்க இன்னொருத்தவங்க வராங்க, கனிஷ்கா பிரதர் சொல்லிட்டு போட்டு கிளம்பிட்டார். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் பெண்டிங். ஜெயபிரகாஷ் அண்ணா வீடியோ கொடுக்க சொல்லிவிட்டு நான், ஐஸ்வர்யா, ரிஷிதேவ் 3 பேர் வந்தோம். ஐஸ்வர்யா வைக்கிறாங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. ஆசீர்வாதம் முடிச்சுட்டு பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக நாங்கள் வந்து அர்ச்சனையோடு நடிச்சிட்டு மாலை மாற்றிட்டு வந்துட்டோம். இப்போ ஆன் தி வே டு ஹோட்டல். எக்ஸிட் வழியை தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. என்னோடய கோயிலில் வந்து கொஞ்சம் லாங் ஷாட்லேருந்து சைடில் என்னென்ன கடைகள் இருக்குது. இது வந்து எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போகிற இடம். அதனோட எக்ஸிட் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ரொம்பவே ஒரு அழகாக நீட்டாக இருந்தது. இது எக்ஸிட் வர வழியில் பார்த்திங்கன்னா நிறையா மாலைகள், அந்த கல்யாணத்துக்கு வேணால் மேஜராக என்ன வச்சுருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை தட்டை தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த இடம். பெரிய ஓப்பன் ஹால், பெரிய இடமா இருக்குது. ஹோட்டல்ஸ் இது சுற்றிலுமே நீங்கள் தங்கத்துக்கு நிறைய இடம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு தனியாக வீடியோ முடிஞ்சால் போடுறேன். ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட போயிட்டுருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா கனகாபிஷேகம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு ஒரு ரைட்டு வரும். அந்த ஹோட்டலில் தான் வந்து தங்கியிருந்தோம். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தங்கியிருந்தோம். ஆக்சுவலி சாப்பிட்டது வேறு இடத்துல சாப்பிட்டோம். ஸோ அதை உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக டைம் கிடைக்கும்போது ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதாங்க. இது சிம்பிளாக முடிச்சுட்டு இந்த ஹோட்டல் பேர் பார்த்துக்கலாம். எஸ், கனகாபிஷேகம். இதுக்குள்ளார சாப்பாடு போய் சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், இதோட சாப்பிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து இது போல் தங்குறோம்னா கொஞ்சம் ப்ரீ புக்கிங்கே பண்ணுங்க. நம்மளுடைய மேக் மை ட்ரிப்லேயே கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்கன்னா சூட் எடுத்துக்கோங்க. அதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸாக போகிறீங்கன்னா தனியாக ரூம் எடுக்காமல் வந்து சூட்டாக எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். இதெல்லாம் வந்து உள்ளுக்கு இருக்க ஃபோட்டோகிராஃபர் எடுத்த ஃபோட்டோஸ். நாங்கள் எதுவும் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து தராங்க. அவங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்படி தான் இந்த விழா இனிதே நிறைவேறினது. மேலும் ஒரு நல்ல விழாக்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.